ஓகே சார், வெல்கம் பேக் ஜிஃபேம். ஹவர் யூ அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். ஸோ பார்ட் 2க்காக வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அப்படி என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணவே இல்லையே ப்ரோ, ஏன் ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. பர்சனலாக வாட்ஸ்அப்குள்ளேயே வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் ஏன் பார்ட் 2 பற்றி எதுவும் சொல்லவே இல்லை, என்ன ஏது என்ன ஏது என்ன ஏது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. கொஞ்சம் நாய்ஸ் இருந்துச்சுன்னா, நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் தான் இருக்குது, பட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. பக்கத்தில் அந்த வண்டி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ எஸ், ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அண்ணன் வந்து டெலிவரி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நானுமே டெலிவரி பண்ணிட்டு இருந்தேன். சவுதி அரேபியாவில் இது நடக்கிறது ரொம்ப காமன் தான். பட் அந்த அனுபவம் நமக்கு இல்லைல்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் கிடைக்கும் போது தான் ரொம்ப இது. இப்போ அதே சமயம் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷமாக இருக்கிறோம். நான் வந்து 10 வருஷம் இருக்கேன். 11வது வருஷத்தில் நல்லபடியாக காலடி எடுத்து வச்சிருக்கேன். இல்லை 10வது வருஷமே பிடிச்சிக்கோங்க, 10 வருஷம் ரவுண்டாக பிடிச்சிக்கோங்க. 10 வருஷமாக நானும் சவுதி அரேபியாவுக்குள்ளே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ள நமக்கு ஓரளவுக்கு ஒரு அனுபவம். ஸோ அந்த பயங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஐயோ இவன் என்ன பண்ணுவோம், அடிச்சிருவானா பிடிச்சிருவானா அப்படின்ற மாதிரி. பிகாஸ் நம்மளும் சவுதி அரேபியா சட்டத்திட்டங்களை பற்றி நமக்கும் தெரியும். எடுத்தோடனே நம்மளும் வந்து முட்டா பையன் மாதிரி டக்குன்னு போயிட்டு சண்டைக்கு போகிறதோ வரதோ அந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அண்ணன் வந்து டெலிவரிக்கு போனார், ஃபுட்டு டெலிவரி. ஸோ மார்னிங்லேருந்து நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, நம்ம ஜாமா இமாம் சவுத் நிறைய பேத்துக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஜாமா இமாம் சவுதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்டீஸ் மத்தாம் இருக்குல்ல, மத்தாம்னா ஹோட்டலு, அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ஹர்டீஸ்ன்ற அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் வந்துச்சு. அண்ணன் வந்து அந்த தலப் எடுத்துகிட்டு போச்சு. தலப்னா ஆர்டர், அந்த தலப் அப்படின்னு சொல்லுவாங்க. தலப்பை தான் ஆர்டர்னு சொல்லுவாங்க அரபியில். ஸோ அந்த தலப் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததும் அங்கேருந்து போய்ட்டு அண்ணன் ஹர்டீஸ்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அந்த காலேஜுக்குள்ளே வந்து டக்குன்னு போயிடுச்சு. போன உடனே அவங்கள்ட்ட கொடுத்துருச்சு. ஸோ அங்கே வந்து வாங்கினவங்க யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுதிக்காரங்க கிடையாது. ஸோ அந்த காலேஜுக்குள்ளே இருக்கிற செக்யூரிட்டி, வண்டியெலாம் சுற்றிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி செக்யூரிட்டி அங்கே உள்ள வந்து போய் 8ஆம் நம்பர் டப்பா, 10ஆம் நம்பர் டப்பா, 13ஆம் நம்பர் டப்பா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா வாங்கிக்கிட்டாங்க. அண்ணன் போயிட்டு வண்டி போய் நிப்பாட்டிச்சு. ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி வண்டி நிற்கிது, அதில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ரூம் மாதிரி சின்னதாக ஒரு தகர டப்பா ரூம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு 2 பேர் இருக்காங்க. அண்ணன் போய் ஃபோன் அடிச்சோடனே குடுன்னு ஒருத்தன் வந்தான், எல்லாத்தையுமே வாங்கினா. அங்கே நின்று இந்த வண்டியில் ஆல்ரெடி 2 பேர் உட்காந்துருந்தாங்க. இவனுக்கு 2 பேரும் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க. திறந்து பிச்சு போட்டு என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் வந்துட்டு சொன்னிச்சு, கேஷ் பே பண்ணிட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு, தகீகா இல்லை ஹலாஸ் தகீகா பஸ் அக்கில் அப்படின்னா, சரி சாப்பிட்றாங்களே எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிது. ஆக்சுவலாக அந்த மாதிரி அவங்க சாப்பிடவே கூடாது ஃபஸ்ட்டு பே பண்ணுறதுக்கு முன்னாடி. ஜாயிஸில் இப்போ ஒரு 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 ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து என்ன அப்படின்னா, ஜாயிஸில் இந்த மாதிரி வந்து பே பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபுட்டு கிடச்சதுக்கப்புறம் பே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் அதில் இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இது இவங்க யூஸ் பண்ணி பே பண்ணல. ஓகேங்களா, அதாவது இவன் என்ன இந்தியன்ஸ் தானே, இவன் என்ன பண்ணுற போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் பே பண்ணலை. உட்காந்து மக்குன்னு மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இவங்க திங்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அண்ணன் பார்த்துச்சு 5 நிமிஷமாச்சு, 10 நிமிஷமாச்சு, 15 நிமிஷமாச்சு, 20 நிமிஷமாச்சு. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தா ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த செக்யூரிட்டிங்களுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாங்கல்ல, ஓகேங்களா. இப்போ அதாவது அந்த செக்யூரிட்டிங்களுக்குன்னு ஹெட்டு, ஓகேங்களா. இப்போ குழு தலைவர்னு வச்சுக்கோங்க, சும்மா குத்து மதிப்பா. அந்த தலைவர் வந்த உடனே வெள்ளை வண்டியில் அவர் வராரு. செக்யூரிட்டியில் ஒரு ஆறு நடிச்சு, ஏய் என்னடா ஒரே வண்டியில் எல்லாம் உட்காந்து போகடா, எல்லாம் வேலைக்கு பாருங்கடா, செக்யூரிட்டி எல்லாம் ரவுண்ட் அடிங்கடா அப்படின்னு சொன்னதும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி சர்ன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜி மும்கின் புக்ரா वालेकुम सलाम मैं तो आधा धो के रखा है। मैं आज 7 बजे नॉक दिया। 7 बजे हम सोता है, मंदुक आदमी है, रात को 2-3 बजे आके सोता है। ओके, मुश्किल नहीं तो काल देगा ना आपका मुझे भाई इधर बुरा कस रहे ना। ठीक है, दो मैं आया बाल्टी ले। कितना टाइम लगेगा, क्योंकि अभी निकलेगा ड्यूटी से ले 10-15 मिनट लगेगा। अच्छा बात क्लीन कर देगा। ठीक है, फटाफट करो। हाँ, வண்டி கழுவுறதுக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் பாதி கண்டி கழுவிட்டேன். சரி இன்னும் சைடில் பாக்கி இருக்குது, சரி நீங்களே கழுவிடுங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த செக்யூரிட்டி, பேக் டு தி டாபிக். ஸோ அந்த செக்யூரிட்டி வந்து வந்துட்டாங்க. அந்த செக்யூரிட்டி வந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வந்தோடனே ஆறு நடிச்சு, என்னையா இங்கே பண்ணுறீங்க, ஆளாளுக்கு அங்கே இங்கே போங்கடா அப்படின்னோடனே குடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிச்சு எல்லாரும் வந்து ஓடிட்டாங்க. அண்ணன் முழிக்குது, என்னடா சாப்பாடு வாங்க வந்தவன் இங்கே இருக்கான், எல்லாமே ஓடிட்டானுங்க. இப்போ அங்கே உட்காந்துருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணலை. அவன் ஜஸ்ட் அந்த குரூப்லேருந்து சாப்பிட்டவன். 4 பேருக்கு 4 பேர் பர்கர் சிக்கன் வர வச்சு நல்லா வெளுத்து கட்டிட்டாங்க. 40 நிமிஷம், அது 1 மணி நேரம் ஆச்சு. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ஸ்பாட்டுக்கு போன உடனே 20 மினிட்ஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணிடுச்சு. ஜாஹேஸ்ன்ற அந்த ஃபுட் ஆப்பில் இந்த மாதிரி கஸ்டமர் காசு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அதில் ரிப்போர்ட்டும் பண்ணியாச்சு. சரி, கஸ்டமர் கேர்லேருந்து கால் வந்தால் அவங்க ஏதாவது நம்மளை போன்னு சொல்லிட்டாங்க, நம்ம கிளம்பிடுவோம். நமக்கு என்ன, நமக்கு தேவை நம்மளோட பேமெண்ட் போகக்கூடாது. பிகாஸ் அங்கே வந்து காசுன்னு எழுதியிருக்கும், அதில் செக் பண்ணணும், டிக் மார்க் பண்ணணும். அதாவது அவங்க கேஷாக கொடுத்துட்டாங்கன்னா டிக் பண்ணிட்டணும். அதாவது கேஷ் நான் இவ்வளோ வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். அது வந்து நம்ம கையில் கேஷ் வந்துடும். நம்ம ஆல்ரெடி சம்பாரிச்சு வச்சுக்கிற அமௌண்ட் இருக்குல்ல வாலெட்டில், அதில் இருந்து அந்த 61 ரியால் மைனஸ் பண்ணுவாங்க. இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 61 ரியால் அவங்க ஆர்டர் பண்ணது, விச் இஸ் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1300 சம்திங், 1300 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்குது. இது நடக்கவும் தெரிச்சு ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. அண்ணன் என்ன பண்ணுச்சு பயத்தில், என்னப்பா காசு கொடுக்க மாட்டீங்க, எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டீங்க அப்படின்னு. என்ன நான் கேட்குறேன், அவனை போய் கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பணத்துக்கு சாப்பிட்டும் முடிச்சிட்டிங்க, என்ன சொன்னிச்சு, இல்லை நீங்கள் சாப்பிட்டே முடிச்சிட்டிங்க, இன்னும் பே பண்ணலையே, அப்போ அது யார் ஆர்டர் பண்ணா, அவங்கள வர சொல்லுங்கள், பே பண்ண சொல்லுங்கள், ஃபோன் அடித்து பே பண்ண சொல்லுங்கள் அப்படின்னதுக்கு, உட்கார் வருவான். 1 மணி நேரம் என்பது 1.5 மணி நேரமாக மாறிச்சு. ஒரு ஆர்டர் வெறும் 12 ரியாலுக்கு தான் கொண்டு போய் கொடுத்துச்சு. அது குத்தமாக 1.5 மணி நேரம் ஆனிச்சுக்குவோம். அண்ணனுக்கு ஒரு கட்டத்தில் மண்டை சூடாயிடுச்சு. இதுக்கு மேலாம் பொறுமையாக இருக்க முடியாது. சதேக், நீயும் தான் சாப்பிட்ட, குரூப்பில் நான் ஒன்றையும் பார்த்தேன், நீயும் சாப்பிட்ட, எனக்கு தெரியாது, பேமெண்ட் வேணும், யார் ஆர்டர் பண்ணால் உன் ஃப்ரெண்டு தானே, ஃபோன் அடி, பே பண்ண சொல்லு, நான் கிளம்புறேன். நீங்கள் மாட்டுக்கும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பே பண்ணாமல் உட்காந்துருந்தா 61 ரியால் நான் கொடுப்பேனா? என்ன இது, இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னிச்சு. இது என்ன, இதெல்லாம் என்ன பழக்கம், இது வந்து ஹராம், இப்படி நீங்கள் மாட்டுக்கும் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு போகிறீங்களா, இது வந்து ஹராம் அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு மண்டை சூடு அப்படியே வந்துட்டான், கிட்ட அடிக்கும். இந்த தருணத்தில் நீ எங்கே இருந்தாய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மொத்தத்தையுமே நான் ஒரு பக்கம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன், அண்ட் இன்ஸ்டாகிராமில் நாங்கள் கால் அதிகபட்சம் பேசிக்குவோம். அப்படி பேசிக்கிட்டே வண்டி ஓட்டும்போது அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நீ இன்னைக்கு எத்தனை பண்ண, நான் இன்னைக்கு எத்தனை பண்ண அப்படின்ற மாதிரி பேசிட்டு போனால் ஜாலியாக இருக்கும். அது ஒரு ஜாலியாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும்போது இப்படின்னு சொன்னிச்சு. நான் சொன்னேன் லைன்லேயே இரு அப்படின்ட்டு. அந்த பிரச்சனை முடிகிற வரைக்குமே லைன்லேயே தான் நான் இருந்தேன். லைன்லேயே இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் என்ன பண்ணிடுச்சு, ஒரு கட்டத்தில் அவன் அடிக்கிற மாதிரி வந்துட்டான். அண்ணன் சொன்னிச்சு, ஓ என்ன அடிப்பேன், நீ இரு, நீ அடி, நீ பண்ணிடு, நீ காசு வாங்கி சாப்பிட்டீங்க, பொருளை வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன நீங்கள் முளமரத்தனம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரபியில் அது ஹராமிஷா அதான் இந்த அக்கில் அகராத இந்த ஷீல் அக்கில் இந்த அக்கில் குல்லு ஷீ ஹலாஸ் இந்த கலாமாத்திக் ஃபுலூஸ் வல்லக்கி இது ஹராம் அப்படின்னு அவனுக்கு டென்ஷன் வச்சு, என்னப்பா நீன்னு சாப்பிட்ற மாதிரி இதெல்லாம் ஹராமு தப்பு அப்படி இப்படிங்கிற, அப்புறம் என்ன பார்த்தா என்ன அல்பமயிறு மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி அவனும் டென்ஷன் ஆகி வரான். கிட்ட வந்துட்டான் அடிக்குதுக்கு. அண்ணன் வந்து டக்குன்னு வீடியோ எடுத்து அவனை ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருச்சு. எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு தெரியும்டா நான் ஓட்டுறேன். பிகாஸ் அண்ணனுக்கு அங்கே காலேஜுக்குள்ளே எல்லாமே தெரியும். ஏன் அப்படின்னா அண்ணன் வேலை செஞ்ச 10-13 வருஷமும் அந்த இமாம் காலேஜுக்குள்ளே தான் போவும் வரும். ஸோ செக்யூரிட்டியோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு அண்ணனுக்கு தெரியும். நேராக வந்து போயிடுச்சு. இவன் வந்து நான் செக்யூரிட்டியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்டா இருறா அப்படின்னு சொன்னது கொஞ்சம் உனக்கு பயமும் இருக்குது, சண்டைக்கும் வரான், பயமும் வரான். ஒருவேளை அங்கே போயிட்டானா நம்ம மான மரியாதை என்ன ஆகுதுன்ற மாதிரி வாங்கி தின்னவனுக்கு ஒரு இது. ஆனால் அவன் ஆர்டர் பண்ணலை. அவன் வந்து ஆர்டர் பண்ணதில் தின்னவன். ஓகேவா? இப்படி ஆனதும் குடுகுடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது குடுகுடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஆச்சு அப்படின்னா இவன் கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு. அவனுக்கு லைட்டாக டர் ஆகிடுச்சு. குடுகுடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேராக போனால் அண்ணா என்ன பண்ணுச்சு, ஆஃபீஸ்க்கு போயிடுச்சு. நீ போடா முடிஞ்சதை பார்த்துக்கடா அப்படின்னு சொன்னிச்சு. முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொன்னதும் கலு சொல்லு அகெயின் செக்யூரிட்டி, நீ முடிஞ்சதை பார்த்துக்கடா அப்படின்னு அவனும் சொன்னான். அண்ணன் அவன் என்ன நினச்சி ஆக்சுவலாக சொன்னான்னா, இவன் ஒரு டெலிவரி பாய் தானே, ஒரு இந்தியன் தானே, இவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி. ஆனால் நேராக போய் செக்யூரிட்டி போயிடுச்சு. சதீக் இந்த மாதிரி நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இந்த ஆள் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காப்புல, காசு கேட்டேன், எல்லாம் தின்னுட்டு எஸ் ஆகிட்டாங்க. ஒரு மூளைக்கும் காசு கேட்டதுக்கு அடிக்கிறாப்புல. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். நான் சொன்னேன், உங்கள் செக்யூரிட்டி தான்ப்பா, இங்கே இமாம் சவுத் செக்யூரிட்டி அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆள் என்ன நம்பர், டப்பாவில் என்ன நம்பர் போட்டுச்சு, அண்ணனுக்கு கரெக்டாக ஞாபகம் இருந்துச்சு. 8ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லிச்சு. 8ஆம் நம்பர் இல்லையா, ஒல்லியாக இருப்பானா? ஆமாம் ஒல்லியாக இருப்பான். ஸோ எஸ், ஆஹா இவனுங்களா, இல்லை இவங்க வந்து எங்கள் காலேஜ் செக்யூரிட்டி கிடையாது. ஸோ ஒரு சில இடத்துல பார்த்துருக்கீங்களா, ப்ரைவேட்டாக தூக்கிட்டு வந்து வெளியேருந்து தூக்கிட்டு வந்து வைப்பாங்க ஆள் பற்றாக்குறைக்கு. அந்த மாதிரி ப்ரைவேட்டாக வைக்கிற ஆளுங்க இவங்க. ஸோ இப்படி வச்சதும் என்ன ஆயிடுச்சு, இவனுக்கு செம டென்ஷன். அந்த செக்யூரிட்டி இருக்கல அவனுமே ப்ரைவேட்டில் வந்தவன் தான். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தலைமை தாங்குறவன் அவன்கிட்ட போனதும், அப்படியா ஒரே நிமிஷம் ஒன்றும் நீ கவலைப்படாம காசை வாங்காமல் இங்கேருந்து நீ இன்றைக்கி நவரக்கூடாது அப்படின்னு அண்ணனுக்கு ஆதரவாக பேசினான். சூப்பரா அப்போ அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன், உட்கார் நீ இன்றைக்கி என்ன நாளும் பார்த்துடலாம். இந்த கேப்பில் 2 மணி நேரத்தையும் வந்து கடந்து போயிடுச்சு. நாங்கள் வந்து ஜாய்ஸில் வந்து சொல்கிறோம், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், இன்னமும் ஒரு கால் இல்லை. அதாவது கஸ்டமர் லொக்கேஷனுக்கு நீ போயிட்ட 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு, இன்னும் ஏன் நீ டெலிவரி கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களாவது ஒரு கால் பண்ணணும். அதுவுமே பண்ணலை. கடுப்பாகி அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி யார் அவனா, ஒரே நிமிஷம்
எங்கே அந்த நம்பர் கூட ஏமா ஆர்டர் போட்டான் 1 2 3ன்னு 1 பை 1 நான் வாங்கி தின்னா 4 பேரும் வரானுங்க. ஃபோட்டோஸ் பக்கத்தில் வேணால் போடுறேன். 4 பேர் வரான். ஃபஸ்ட்டு ஒருத்தன் வரான். செக்யூரிட்டி பார்த்தோன்னே என்னப்பா வாங்கி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். காசு கொடுக்கல? நான் ஆர்டர் பண்ணல. இன்னொருத்த அவன் ஆர்டர் பண்ணான். அப்படியா? வெயிட் பண்ணு. உட்கார கூட விடல அவனுக்கு. அந்த செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லவன். டேபிளில் உட்காரக்கூடாது, நில்லு அந்த மூலையில். இன்னொருத்தன் வந்தான். சலாம் அலைக்கும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? பர்கர் சாப்பிட்டேன். பே பண்ணிட்டியா? இல்லை நான் ஆர்டர் பண்ணல. இன்னும் அவன் பண்ணான். நீ சைடில் நில்லு. 3வது ஆள் வந்தான். பண்ணியா? சாப்பிட்டியா? நான் இல்லை. இவன். அப்போ சைடில் நில்லு. பண்ணியா? சாப்பிட்டியா? நான் இல்லை. இவன் ஆர்டர் பண்ணான். அவன் ஆர்டர் பண்ணான் அப்படின்னு சொல்லி மாற்றி இவனுக்கு இது பண்ணுறாங்க. அதாவது இந்த 61 ரியாலுங்கிறது இவனுங்க 4 பேர் சேர்ந்தா ஆளுக்கு 20 ரியால் கூட வராது. ஆளுக்கு ஒரு 15 ரியால் அப்படி இப்படின்னு போட்டு இவங்க நினச்சா கொடுத்துருக்கலாம். முடியலையே. செக்யூரிட்டி இன்னொருத்தன் வந்தான். ஸ்வைங்கன்னு என்னாச்சு அப்படின்னு கேட்டதுன்னு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கலையா, இந்த மாதிரி இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இவனுங்களா போச்சு போ, இவனுங்களுக்கு இதே வேலையாக தான் போச்சு அப்படின்னு சொல்லி அப்போ தான் சொல்லும்போது அண்ணனுக்கே கிளிக் ஆகுது. ஆஹா இன்னும் எத்தனை பேர்த்த இவனுக்கு இப்படி ஏமாத்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுச்சு அண்ணன். ஒரே நிமிஷம் இருங்களேன். இந்த பேக்கில் வந்து இப்படி இருக்குல்ல. ஸோ இவனுங்க இப்படியே எத்தனை பேருக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் தெரியுது இவனுங்க அடிக்கடி இதுதான் ஒரு பொழப்பாகவே வச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி சொல்லிட்டாப்புல அந்த ஹெட்டு, இவனுங்க காசை நீ கொடுக்காம இங்கேருந்து யாருமே நவரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அந்த கம்பெனி ப்ரைவேட் கம்பெனிலேருந்து ஒரு பேப்பர்லாம் எடுத்து அவங்க ஃபோன் நம்பர் அவங்க எக்காம நம்பர் எல்லாத்தையும் எழுதி வச்சு, ஏன்னா அந்த காலேஜோட ரெப்புடேஷன் கெடுது, அந்த செக்யூரிட்டி அந்த ஆஃபீஸோடைய அந்த கம்பெனியோட ரெப்புடேஷன் கெடுது. இது என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சுட்டாரு. அந்த 60 ரியால் கொடுக்கறதுக்கு இவனுங்க பண்ணால போறவருக்கு 15 ரியால், ஆளுக்கு 15 ரியால் இவங்கள்ட்ட இல்லை. யாருக்கோ ஃபோனு ஒரு என்னமோ 60 கோடி டிரான்சாக்ஷன் மாதிரி, இல்லை 60 லட்சம் மாதிரி, இல்லை 60,000 மாதிரி, இல்லை 6,000 மாதிரி. மச்சான் இவனுக்கு பண்ணுறான், இவனுக்கு ஒன்று பார்கோட் அனுப்புறான் மச்சான், ஸ்கேன் பண்ணி எனக்கு அனுப்பு மச்சான், மச்சான் எனக்கு அனுப்பு, அப்படி அனுப்பு, இப்படி அனுப்பு அப்படி அனுப்புன்னு சொல்லி அடாடாடாடா. ஒரு கட்டத்தில் 2.5 மணி நேரம் கழித்து இந்த பஞ்சாயத்து முடிஞ்சு அண்ணனும் முடிவு பண்ணிடுச்சு, நீ என்ன வாங்கி சாப்பிட்டதெல்லாமா நீ அடிக்க வேற வரையாடா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்காமல் இன்றைக்கி இங்கேருந்து நவர்றதா இல்லைடா அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு கங்கணம் கட்டிடுச்சு. கங்கணம் கட்டிட்டு கடைசியாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஜெயித்தோம். அண்ணன் அந்த 61 ரியால் கையில் கேஷாக வாங்கிட்டா, சாரி எல்லாத்துக்கும் அனுப்பிவிட்டு அக்கௌண்ட்டில் பணம் வராச்சு. ஆன்லைனில் அதை பே பண்ணதுக்கு அப்புறம் தான் அண்ணனுக்கு இங்கே டிக்குன்னு சொல்லி பே பண்ணிவிட்டு கிளம்பிச்சு. ஸோ இதுதான் நடந்தது. இதால் சொல்ல வர்றது என்னன்னா, என்னதான் நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து இங்கே சவுதியில் இருந்தாலும், நீங்கள் புதுவாளாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு பயப்படாது. எகிரிட்டான் சவுதி அரேபியா சட்டத்தின் படி முதல்ல யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் தப்பு. நம்ம எதுவுமே அடிக்கிறியா அந்த 2 குத்து வேணா வாங்கிக்கிறேன், என்ன செத்து போயிடுவேனா 2 குத்துல இல்லைல்ல, குத்திக்கோ நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லி இறங்கி தைரியமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஐயோ சவுதிக்கான முதிர் கலாஸ் அப்படின்னு போயிடாதீங்க. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்க. பங்காளி கிங்காளி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல அவனுங்க மைண்ட் செட் என்ன, ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவோம், மயிரவனாச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வாட்டிக்கு இப்படி இப்படின்னு போயிடுவோம். அவன் என்ன பண்ணுவான், 1 மணி நேரம் நிற்பான், 1/2 மணி நேரம் நிற்பான், 2 மணி நேரம் நிற்பான். அதுக்கப்புறம் ஏன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்மளே நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுடலாம் அப்படின்ட்டு போயிடுவானுங்க. இந்த ஒரு டாக்டிக்ஸை தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் அது வந்து நம்ம கிட்ட பப்பு வேகலை. அண்ணா உடலை நீ எங்கே வேற பாரு, நானும் பார்த்துக்கிறேன். செக்யூரிட்டி இப்படி நிற்கிறானுங்க உள்ள 3 பேர் இப்படி கையை கட்டிக்கிட்டு அப்படியே முறைக்கிறானுங்க. அண்ணன் வெளியே நிற்கிது, முறைக்கிறானுங்க. அப்புறம் அங்கே பார்க்குறானுங்க, இங்கே முறைக்கிறேன். என்ன வேணா நீ முறை வாங்கி தின்னுட்டு நீ பணத்தையாடா இல்லைன்ற அப்படின்ற மாதிரி அண்ணனும் செம்ம டென்ஷனு. அப்படி இப்படின்னு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை அதுக்கப்புறம் தான் வாங்கணும். இது வந்து ஜாமா இமாம் சவுதில். ஸோ டெலிவரி பண்ண போகிறவங்க குறிப்பாக நைட்டில் காலேஜ் ஜாமா இமாம் சவுது உள்ள போகிறீங்க டெலிவரி பண்ணுறதுக்கு யாராவது அப்படின்னா பாருங்கள், அந்த செக்யூரிட்டிக்காரங்க ஒல்லியாக இருக்காங்க. 3 பேரும் ஒல்லி அப்படி குச்சி மாதிரி தான் இருந்தானுங்க. யார்ட்டாவது கொடுக்கறதுக்கு முன்னாடி கேஷ் பே பண்ண மாதிரி இருந்தால் பே பண்ணுங்க தர அப்படின்றத சிம்பிளாக சொல்லி முடிச்சு விட்ருங்க. பயப்படாதீங்க. பே பண்ணால் தரேன், இல்லைன்னா இல்லைப்பா கம்பெனியில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லுங்கள். பயப்படாதீங்க. கொடுத்துட்டு நீங்கள் நாளை பின்ன மாட்டிக்காதீங்க. மாட்டினாலும் இந்த மாதிரி டேரெக்டாக செக்யூரிட்டி ஆஃபீஸ் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு வச்சு செய்யுங்க அவனை. ஓகேவா? இதுதான் நான் சொல்ல வர்றது. எனிவே ஜிஃபேம், ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டால் அடிக்க வராங்கன்னா இது என்ன அர்த்தம், வந்துட்டான் 3 நேரம் வந்து கண்ணாடி கிட்டலாம் வந்துட்டு எங்க என்ன ஃபோட்டோ எடுத்தியா டெலிட் பண்ணு ஒன்று இப்படி வரான் உள்ள. எனக்கு நான் அங்கே வண்டி விட்டுட்டு இருக்கோம், சவுண்டுக்கு என்ன பகீர்னு ஆயிடுச்சு. ஐயோ என்னடா கைகள் போய் ஆயிடுச்சு, அடித்தடி ஆயிடுச்சா, அஸ்ரா என்னாச்சு அப்படின்ற நான் இருன்ட்டு அப்புறம் அண்ணன் வந்து நேராக வந்து வண்டியில் உட்காந்து அடிக்க வர இருன்னு. இதுக்கப்புறம் அவன் அடிக்காமல் இருந்தது கூட ஒரு கட்டத்தில் சிம்பிளாக என்ன தெரியுமா, அந்த ஆள் வந்து சொன்னாப்புல, செக்யூரிட்டி அந்த ஹெட் ஆஃபீஸ் வந்து சொன்னாப்புல, ஒரு நல்லதான் சொன்னாப்புல. ஸோ இங்கே பாரு மாதிரி சண்டை போடலாம் பிரயோஜனம் இல்லை, நல்லா பார்த்துக்குவோம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் விட்டுட்டு போயிடு அப்படின்னு அண்ணன் காட்டுச்சு. நான் காலிலேருந்து 100 ரியாலுக்கு தாண்டா ஓட்டியிருக்கேன். இவனுங்க கொடுக்காத 61 ரியால் போச்சுன்னா மீதி எவ்வளோ,
40 சில்லற 39 சில்லற தான் இருக்குது. இதுக்காக தான் நான் காலையிலேருந்து நான் நைட் வரைக்கும் ஓடிட்டுருக்கேண்ணா, நீ சொல்லு பாப்பா அது எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னேன். இல்லை அதுக்காக உன்னை விட்டுட்டு போயிடலாம் சொல்லலை, எல்லா இடத்துலையும் இதே மாதிரி இருக்காதுல்ல, பட்டுன்னு 4 பேர் சேர்ந்து அடிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகுறது, உனக்கும் டேமேஜ் ஆகும்ல, ஒரு சில இடத்துல சூதானமாக நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் ஒரு நல்லதும் சொல்லிட்டு போனாங்க, அறிவுரையும் சொல்லிட்டு போனாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன் எஸ்டர்டே நைட். ஸோ இமாம் சவுத் எண்ட் ஆஃப் தி டே இதான் சொல்ல வருவேன். இமாம் சவுத்தில் யாராவது டெலிவரிக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக நீங்கள் இருந்துக்கிறது ரொம்ப 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 நல்லது சிஃபேம். ஓகேவா? லவ் யூ ஆல். ஸோ இதுதான் நடந்தது, அதுதான் பார்ட் 2 போட்டேன். லவ் யூ ஆல் ஜிஃபேம். பார்த்து சேஃபாக இருங்க, சேஃபாக டெலிவரி பண்ணுங்கள். யாருக்காவது சவுதி அரேபியாவுக்குள்ளே உங்களோட பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அண்டு சவாரிக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா டாக்ஸி ஹையர் பண்ணுங்கள், குறிப்பாக ஏர்போர்ட்டுக்கு சவாரிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல் ஜிஃபேம். பை. திஸ் இஸ்